வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். இந்த சூரியன் ஆகப்பட்டவர் மேஷ ராசியில தான் உச்சம் பெறுவார். அடுத்து துலாம் ராசியில நீச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மேஷ ராசியில சித்திரை மாதம் தமிழ் மாதத்துல உச்சம் பெறுகிறார். அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மேஷ ராசிக்கு வரும்போது இந்த தமிழ் வருட பிறப்பும் வரும். அந்த தமிழ் வருட பிறப்பப்போ இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. இது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுகிறார். சமசப்தம பார்வையாக இந்த சூரியனும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெற்றியை பெறுவதற்குண்டான ஒரு நேரம், நிறைய ஒரு இடத்துல உங்களுடைய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல 7ஆம் இடம்ன்ற அந்த களத்திர ஸ்தானத்துல சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த களத்திர ஸ்தானம் அப்படின்ற போது கணவன் மனைவி தாம்பத்தியம் தான், கணவன் மனைவி உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள்னால நிறைய ஒரு மாற்றங்கள், ஒரு அந்தஸ்து, அவங்கள்னால நிறைய உங்களுக்கு ஒரு உயர்வை சமுதாயத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெற போறாங்க. இருந்தாலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல மிகப்பெரிய ஒரு அமைப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டுக்காக நீங்க வெளிநாடு போக வேண்டிய ஒரு நேரங்கள்லாம் இந்த மாதத்துல வரும். ஒரு தற்காலிக ஒரு சூழ்நிலை தான். இப்போ வெளிநாட்டு அமைப்புகள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற பட்சத்துல நான் இதை எடுத்து நான் போலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக போகலாம். ஏன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வெளிநாட்டுல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால இந்த தற்காலிக சூழ்நிலையில இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த வேலை அங்கீகாரத்தையும் வேலை மாற்றத்தையும் நீங்க பெறும்போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது முக்கியம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான ஒரு பொருளாதார மாற்றங்களையும் எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதுல இந்த துலாம் ராசி என்பர்கள் மிகவும் அதிகப்படியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருக்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய நடை உடை பாவனத்தில் ஒரு வசீகரத்தை எப்போதுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய வருமானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நாட்டத்தை, அதாவது விருப்பம் உள்ளவர்கள், எப்போதுமே மாத வருமானத்தில் ரொம்ப குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த மாத வருமானத்தினால நமக்கு நிறைய ஒரு மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்னு அந்த வருமானத்தை நோக்கி மட்டுமே டிராவல் பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சிகளும் முழுமையாக ஈடேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை சார்ந்தவர் இந்த சூரியன். இவர் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், வியாபாரத்துல நிறைய ஒரு மாற்றங்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வாய்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய பேர் விவசாயம் சார்ந்த தொழில இருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். இந்த விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் வரும். இப்போ நீங்க உங்களுடைய உள்ளூர் மார்க்கெட்டுக்குள்ளேயே, உள்ளூர் சந்தைகளிலேயே உங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்துட்டு வந்த இந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்போ உங்களுடைய மாநிலம் வெளியேறி, உங்களுடைய மாவட்டத்திலிருந்து வெளியேறி, மாநிலத்திலிருந்து வெளியேறி அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய ஆளுமை திறன் அப்படின்றது 2 மடங்காக பெருகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த ஆளுமை திறன்ல பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துலலாம் அதிகப்படியான வெறுப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரியாக இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு அதிகாரத்துல இருக்கும்போது அதற்குண்டான கட்டுப்பட்ட ஒரு நபர்களாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஒரு அதிகாரத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம்
அங்கீகாரம், அதற்கு கட்டுப்பட்ட நபர்கள் அப்படின்றது நிறையவே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசியில தான் சூரியன் எப்போதுமே நீச்சம் அடைவார். அதனால இவங்க எப்போதுமே அந்த உயர் பதவிகளுக்கு ஆசைப்படாத நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு உழைப்பை நோக்கி தான் டிராவல் பண்ணுவாங்களே ஒழிய அந்த உயர்வுக்கு, அதாவது அந்த ஒரு பொசிஷனுக்கு, ஒரு பதவிக்கு என்னைக்குமே ஆசையே படமாட்டாங்க. அந்த ஆசைப்படாத நபர்களுக்கு அந்த உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு டிபார்ட்மெண்டே சேஞ்ச் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கராரா இருப்பாங்க எப்போதுமே இந்த துலாம் ராசி என்பர்கள். பண ரீதியான விஷயத்துல ரொம்ப ஒரு கண்டிப்பு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இந்த மாதிரி ஆள் தான்ப்பா அந்த துறைக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த சூரியன் அதிகப்படியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார். அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள், குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், இங்க அவங்களுக்காக நீங்க லோனை ரீபே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக வருமானம் வந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.